அது எப்படின்னா மௌனம்ங்கிறது உண்மையிலேயே உயர்ந்த நிலை தான். மௌனம் கலகநாஸ்தி அப்படிமா, சண்டை வராமல் இருக்கணும்னா பேசாமல் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது அப்படிமா, எந்த இடத்துல அமைதி இல்லையோ அந்த இடத்துல இது இருக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய உடம்புக்கு பட்னியாக கிடந்தால் சில நேரங்களில் அது நல்ல மருந்தான். அதே மாதிரி பேசாமல் இருக்கிறதுங்கிறதும் வாழ்க்கையில் நல்ல விஷயந்தானா. மௌனம் கலகநாஸ்தி. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னா, இந்த உண்ணாமல் இருக்கின்ற அந்த நிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இந்த சில சமயத்தெல்லாம் 2 நாளைக்கு பட்டினி போடியா சரியாக போகும் அப்படிமா. அது மாதிரி 2 நாளைக்கு பேசாமல் இருந்தால் கூட நல்லது. சில இடத்துல கருத்து தெரிவிக்க மறுக்கிறாருங்கிறாங்கல்ல, அது கூட என்ன பேச முடியாமல் நிற்கிறார், அவ்வளோதான். ஸ்தம்பிச்சு போகிறதும் நல்ல விஷயந்தான். மௌனம் நியாயப்படி பார்த்தா உடலுக்கு நல்லதுங்கிறத காட்டிலும் உள்நோக்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. இப்போ நான்லாம் அதிகம் பேசுகிறேன்னா அதை நோக்கிய சிந்தனை அதிகம் இல்லாதது இல்லை. என்னுடைய நிலை இதுதான், அதனால் இப்படித்தான் இருக்க முடியும். முயல் மாதிரியே சிங்கம் இருக்கக்கூடாது, யானை மாதிரியே மான் இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, அவ்வளோதான்.